அடியவர்கள் அனைவருக்கும் சந்நிதி வீரவனது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று எமது வாராந்தனியுடைய திசையில் ஞானச்சுடர் கதைக்கிறது 340வது மலர் வெளியீடு இப்போது இடம்பெற இருக்கின்றது. இன்றைய வெளியீட்டின் நிகழ்வில் வெளியீட்டுரையாற்றுவதற்கு இளைப்பாறிய கிராம சேவையாளர் கானா சிஸ்கந்த்ராய் அவர்களும் மதிப்பீட்டுரையை என்ன பேர் சோவண்ணா தேவநாயகம் அவர்கள் மதிப்பீட்டுரை ஆற்றுவதற்கும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் தவிர்க்க முடியாத காரணத்தால் சமூகம் அளிக்க முடியவில்லை என்று அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வெளியீட்டுரையை யாரை கொண்டு நடத்தலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது எமது ஆசிரமத்தோடு நீண்டகால தொடர்பில் உள்ள ஐயண்ணா கோவண்ணா சந்திரசேகரன் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் உடனடியாக அந்த மலரை கொடுத்து இந்த வெளியீட்டுரையை ஆற்றுமாறு கோரியிருந்தோம். அவரும் அதற்கமைவாக வெகு சுருக்கமாக இந்த வெளியீட்டுரையை ஆற்றியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த மலருக்கு ஒரு மதிப்பீட்டுரை ஆற்ற வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது. ஆனால் அந்த மதிப்பீட்டுரையை இன்று சந்நிதியான ஆசிரமத்தின் பேரவை சார்பாக நாங்களே செய்யலாம் என்று இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்போது உள்ள அடியார்களுக்கு இந்த என்ன மாதிரியான நிலையில் இந்த மலர் வெளியீடு இடம்பெறுகின்றது, இது எந்த காலம் தொட்டு இடம்பெறுகின்றது என்ற விவரணங்கள் அநேகம் பேருக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் சந்நிதியான ஆசிரமம் 1988ஆம் ஆண்டு ஆரம்பமானது. 1995ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு எமது அன்று இருந்த நிர்வாக சபை கூடிய பொழுது பாரதம் தாப்பிரதமாக இருக்கின்றது, இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வாராந்த நிகழ்வு என்னும் ஒரு விடயத்தை ஏற்படுத்தி பிரதி வெள்ளி தோறும் அந்த வாராந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்தோம். அந்த வகையில் அந்த வாராந்த நிகழ்வை நாங்கள் நடத்தும் பொழுது எமது நிர்வாகத்தில் உள்ளவர்களிடம் சொன்னேன், ஒவ்வொரு வெள்ளியும் அந்த காலம் நாங்கள் ஆலயத்தில்தான் கொண்டு போய் இந்த வாராந்த நிகழ்வை நடத்துவது வழக்கம். அப்போது நான் சொன்னேன், ஒவ்வொரு வெள்ளியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும், ஆனால் அது நீங்கள் ஒழுங்கமைத்து அந்த நிகழ்வை செய்யுங்க. அப்போது இருந்தவர்கள் எல்லாரும் பெரிய பண்டிதர்கள், கணக்கு ஆய்வாளர்கள், அவ்வகையானவர்கள் தான் இருந்தார்கள். அதை நான் ஒரு சொல்லியேன். அந்த வகையில் இருக்கும் பொழுது ஒரு மாதம் முடிந்த அளவில், இது ஒரு கதை உங்களுக்கு தெரியவன், ஒரு மாதம் முடிந்த வகையில் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்தில் இந்த வாராந்த நிகழ்வை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அது கணக்கு கூடி போயிட்டு, இதுக்கு இப்படி போச்சுன்னா நாங்கள் நிதி ஒன்றும் செய்ய இயலாது, அப்படி என்று தெரியாது. அவர்கள் படித்தவர்கள் எல்லாம் கணக்கு வழக்கோடு இருப்பவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், நீங்கள் நிகழ்வை மட்டும் ஏற்படுத்துங்கள், நிதியை பற்றி செலவை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம், அது சன்னதியான் பார்த்து கொள்வான். அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நிதி சம்பந்தமான விடயத்தை தவிர்த்து வெளியீட்டுரை மதிப்பீடு இந்த நிகழ்வுக்குரியவர்களை ஒழுங்குபடுத்தி அந்த நிகழ்வை செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், வருகின்றவர்கள் பேசி இரண்டு போகிறார்கள், ஏதாவது கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி அதை பிரசுரப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று கருதி 1998ஆம் ஆண்டு இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீட்டை ஆரம்பித்தோம். இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடு ஆரம்ப காலத்தில் ஒரு 20-25 பக்கத்தில் ஒரு சின்ன புத்தகமாக எங்களால் முடிந்த அளவு அதை செயலாற்றி கொண்டிருந்தோம். பல பேரிடம் பல கட்டுரைகளுக்கு நாங்கள் ஓடித்திருந்து வாங்கி அந்த கட்டுரைகளை நாங்கள் பிரசுரித்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இந்த கட்டுரைகளை பிரசுரிப்பதற்கு தமிழ் பூங்கா, அதாவது நெல்லியடியில் எங்களுக்கு ஒரு அச்சுக்கூடம், எங்களல்ல தமிழ் பூங்கா, அவர்களோடு எங்களுக்கு நீண்ட ஈடுபாடு இருந்தது. ஏனென்றால் இந்த வாராந்த நிகழ்வின் பிரசுரங்களை நாங்கள் தமிழ் பூங்காவில் அடித்துத்தான் அந்த பிரசுரங்களை ஆசிரமத்தோடு ஈடுபாடானவர்களுக்கு அனுப்புவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் 250 பிரதி அளவில் அடித்து
250 பேருக்கு நாங்கள் அந்த வாராந்த நிகழ்வு வரிசைகளை அனுப்புவது வழக்கம். அதன் அடிப்படையில் அவர்களை நாங்கள் உள்வாங்கினது. அதன் அடிப்படையில் அந்த 250 பேர் வாராந்திகளை அனுப்பும் பொழுது ஒரு சில நேரம் எங்களுக்கு முத்திரை தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கு அந்த காலத்தில் உதவி அரசாங்க அதிபராக இருந்த முருகேசன் பள்ளி அவர்கள், திரு ஸ்ரீனிவாசன் என்று வந்திருக்கிறார். அவர்கள் தங்களது கந்தோர் முத்திரையை பாவிக்குமாறு கூறி எமக்கு வழங்கி, அந்த முத்திரையின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பிரசுரங்களை அங்கே போய் எண்பலப்பை கொண்டு போய் அங்கே அடித்து இங்கே கொண்டு ஒட்டி அந்த பிரசுரங்களை அனுப்பி கொண்டு வந்தோம். அதற்கு பிற்பாடு இந்த வாராந்த நிகழ்வையும் நாங்கள் இந்த புத்தகத்திலேயே போட்டுவிட்டால் அந்த பிரசுர வேலை குறையும் என்ற கருதி எமது ஞானச்சுடர் மலரில் பின் அட்டையில் ஒவ்வொரு மாதத்தான் பிரசுரங்களையும் நிகழ்வுகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் பூங்காவில் அச்சடித்த பொழுது ஒரு 4-5 மாதம் தெரியாது. அச்சுக்குளத்தில் அடிக்கிறென்றால் நிதி போய்கொண்டு தானே இருக்கும். அவர்களிடம் கேட்ட பொழுது அந்த காலம் ஒரு 75,000 ரூபாய் கிட்ட வந்துவிட்டான்னு சொல்லி தமிழ் பூங்கா உரிமையாளர் என்னோட கழித்தார். இது ஒரு யோசிக்க வேண்டிய விடயமாக நினைக்கப்பட்டது. ஆனால் அச்சுக்கூடம் ஒன்று உருவாக்கினால்தான் இந்த புத்தக வெளியீட்டுக்கு லேசாக இருக்கும் என்று சொன்னார்கள் பலரும். சுன்னாகம் மயிலணியில் இருந்தவர் திருச்சிட்டம்பலம் மங்கையரசி, அதாவது திருச்சிட்டம்பலம் என்று அவர் ஈழநாட்டு காரியாவுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தவர். அவர் அதிபரோ மற்ற மங்கையரசி திருச்சிட்டம்பலம் அவர் ஒரு அதிபராக இருந்தவர். அப்போ அவர்களை நான் வாராந்தங்கள் சம்பந்தமாக இங்கே பேசுவதற்கு அழைப்பதற்காக போயிருந்தேன் நேரே. அப்போது தான் இந்த ஞானத்துவ சம்பந்தமான பல கதைகளையும் கிடைக்க போது திருச்சிட்டம்பலம் சொன்னார். அவர் பத்திராதிபதியாக இருந்தவர் தானே. அவர் சொன்னார், மோகன் நீங்கள் இப்படி செய்கிறோம் பார்க்க ஒரு அச்சுக்கூட மிஷின் ஒன்று எடுத்துருந்தால் தான் இந்த புத்தக வெளியீடு சீராக செய்யலாம், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி கூறினார். எங்களுக்கும் அதுவும் ஒரு சிந்தனை தான். ஆனால் நிதி நிலைமைகள் தெரியாது அந்த நேரம். அதே நேரம் முதல் வெளியீட்டுக்கு நல்ல ஆதீனம் வந்தவர். அப்போ அவரும் கூறினது, இந்த மலர் இதோடு நின்று விடாமல் தொடர்ந்து போனால் நல்லது, என்ன நிலையில் போகிறதோ தெரியாது என்று கூறி அவரும் அந்த மனக்கருத்தை இங்கே எங்களுக்கு கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் பின்பு இந்த பழைய ஒரு அச்சு இயந்திரம் மிஷின் யாழ்ப்பாணம் வெளிநெஞ்சடி தண்டிக்கு பின்னால் இருந்த ஒரு பழைய புத்தகங்கள் அழைத்து கொடுத்து கொண்டிருந்தவர், அந்த பேரை மறந்து போனேன். அவர்கள் இந்த மிஷின் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் இந்த மிஷினை விலக்கி கொள்வனவு செய்தோம். கொள்வனவு செய்து அந்த வருஷம் ஆவணி மாதம் அந்த புத்தகம் நாங்கள் இங்கே அடிக்க படிக்கிட்டோம். 250 புத்தகம் 300 புத்தகம் ஆரம்பத்தில் வெளியிட்டது. காலக்கிரமத்தில் இப்போது 2100 மலர்களை நாங்கள் இங்கே வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மலருக்குரிய கட்டுரைகளுக்கு நாங்கள் பல பேரிடம் சென்று இந்த கட்டுரையை கேட்டிருக்கின்றோம். சில பேர் கட்டுரைகளுக்காக நான் சைக்கிளில் எத்தனை நேரம் போயிருக்கின்றேன். அதெல்லாம் ஒரு பழைய அனுபவங்கள் எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இடத்திலிருந்து இந்த மலர் வெளியீட்டை சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நாங்கள் திரிந்து அந்த கட்டுரைகளை நாங்கள் இங்கே வாங்கி செய்தோம். அந்த கட்டுரையின் அடிப்படையில் அவர்கள் அந்த கட்டுரையை எழுதி அவரை புத்தகமே ஆக்கிவிட்டார்கள். சோமாலிங்கம் 3-4 புத்தகங்கள், திருமந்திரம் 3-4 புத்தகங்களை இங்கே ஞானச்சுடர் எழுதி தந்து அதை அவர்கள் புத்தகமாக்கி அதற்கு விற்பனை செய்தவர்கள். அதே மாதிரி குமாரசாமி ஐயர் மாநிலத்தை மேம்படுத்தும் மகாபாரதம் என்ற ஒரு நூலை 3 பாகமாக எங்களுக்கு எழுதி வருஷக்கணக்காக எழுதி அதனை நூலாக்கி அதை அவர் பிரசுரித்தவர். அப்படியாக அந்த கட்டுரைகளை இங்கே தந்து அவர்களின் கட்டுரைகளை நாங்கள் எமது ஞானச்சுடர் மலர்கள் வைத்து வணங்கி அந்த கட்டுரை நோக்கங்களை அவர்கள் புத்தகமாக்கி அதை செய்தார்கள். அதன் அடிப்படையில் பல பேருடைய கட்டுரைகள் இங்கே வர தொடங்கிவிட்டது. இப்போ இருக்கிற சீனிவாசன் அவர்கள் தந்தையார் கூட ஒரு சில பாடல்கள் அந்த நேரம் எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதன் பிறகு சீனிவாசன் அவர்களும் நம்மோடு இணைந்து ஒரு சில கட்டுரைகளை அனுப்பியிருக்கின்றனர். அந்த மாதிரியான செய்திகள்
கட்டுரைகள் தாமாக வரத் தொடங்கியது. நாங்களும் அதை தொகுத்து ஞானச்சுடர் என்ற நூலில் போட வடிக்கிட்டோம். இப்போது அது 2500 பிரதி ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்பட்டு வருகின்றது. நமது அதுக்கு காரணம் இங்கே எம்மிடம் ஒரு அச்சகம் இருக்கின்ற காரணத்தால் அந்த நூலை நாங்கள் ஒரு விதமான சிரமமும் இல்லாமல் அதை செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணங்கள் நூலுக்குரிய ஆக்கங்களை வழங்குவோர் தானாகவே இப்போது அந்த ஆக்கங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் தெரிவு செய்து அந்த நூலை நாங்கள் இப்போது பிரசுரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூலை இதன் அடிப்படையில் தான் இந்த ஞானச்சுடர் மலர் இவ்வளவு காலம் இங்கே வெளியிடப்பட்டு வருகின்றது. 340 மாதம் யோசித்து பாருங்கள். ஒருவித தடங்கள் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த மலரை நாங்கள் வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் வாராந்த நிகழ்வுக்கு உரிய ஆட்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த நிகழ்வுக்கு அவர்களது பத்திரிகை விளம்பரம் செய்து அவர்கள் வந்து அந்த தங்களது செயலாற்றலை செய்து கொண்டு போவார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றும் அவர்கள் இப்போ ஐயன்னா கோன்னா சந்திரசேகரன் 98ஆம் ஆண்டு தொடக்கம் தான் இந்த புத்தகத்தை வாங்குகிறேன். அந்த காலத்தில் அவரின் சொற்பொழிவாற்றி இருக்கிறார். அவரது பெயர்கள் போடப்பட்டிருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை அசட்டையாக விட்டுவிட்டார்கள், வராமலே விட்டுவிட்டார்கள். என்னென்ன காரணமோ தெரியாது, வராமலே விட்டுவிட்டார். இன்றைக்கு வந்திருக்கிறார். அதனால் அவர்களது பெயர்கள் இந்த கட்டுரையின் அடிப்படையில் மாறப்படும். வேறு வரையணுன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வராதானே, அப்படி போட்டு தான் இந்த ஞானச்சுடர் போகணும். அதே மாதிரி அந்த ஒரு வரிசையின் அடிப்படையில் வாராந்த நிகழ்வு, இந்த மலர் வெளியீடு, இந்த வெளியீட்டுக்குரியாக அந்த 12 பேர் 12 வெளியீட்டுரையாளர் 12 மதிப்பீட்டுரையாளர் இருக்கின்றார்கள். அவர்கள் வரையில்லை என்றால் அந்த இடத்துக்கு நாங்கள் 2 தரம் பார்ப்பார்கள். பேரவை அடுத்த தரம் அந்த இடத்துக்கு வேறு ஒரு வேலை போடும். அந்த ரீதியில் தான் இந்த மலர் வெளியீடு நடந்து கொண்டிருக்கு. அதே போய் வாராந்த நிகழ்வும் அப்படித்தான் போடப்பட்டு கொண்டிருக்கின்ற. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் அந்த சிறப்பு பதவி வருவோரின் பட்டியலும் கூடிக்கொண்டே போகின்றது. பேரவையினர் பார்த்து அது சில பேர் விரும்பி கேட்கிறார்கள், தங்களது பேரை போடுங்கோ, நாங்கள் வந்து அந்த புத்தகம் வாங்க வேண்டும் என்று. சில பேர் அந்த ஆரம்ப காலத்தில் போட்ட அடிப்படையின் பிரகாரம் அந்த சிறப்பு பதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வீடு தேடி போய், ஐயா மாதம் உங்கள் சிறப்பு பதவி நிகழ்வு இருக்குது, இந்த மாதம் உங்கள் சிறப்பு பதவி நிகழ்வு இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் மலரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாராந்த நிகழ்வு அந்த பேரை போட்டிருக்கு, வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கூறுவது வழக்கம். கடந்த ஒரு 4-5 வருடமாக அதுவும் நாங்கள் செய்வதில்லை. எனக்கு அது ஒரு பெரிய பாரம் மாறி இருந்தது. நான் அதை கையை விட்டுட்டேன். கடிதங்களை மட்டும் புத்தகங்களை மட்டும் அனுப்புங்கள், புத்தகத்தில் போகுது, இந்த மாதம் தங்களுக்குன்னு தெரியும், அவர்கள் அதை பார்த்துட்டு வருவார்கள். அதன் அடிப்படையில் ஒழுங்காக அவர்களும் எவ்வளவு வேலைப்பொழுது இருந்தாலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போது சிறப்பு பதவி பெறுவார்கள். சிறப்பு பதவி பெறுவர்களை நாங்கள் முதல் நேரே போய் காய்ச்சிட்டு, இப்போ அது எல்லாத்தையும் கையை விட்டுட்டு நோட்டீஸ் அனுப்பு, பிரதி அனுப்பு, அவர்கள் பார்த்துட்டு வருவார்கள். இன்றும் கூட காலம் ஒருவர் ஏழாதவர் என கேட்டார், ஐயா இன்றைக்கு என்னுடைய சிறப்பு பதவி வழங்கும் நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுமான், ஓம் பாபுலேந்திரன் நடக்குமான்னு சொன்ன வந்திருக்கிறார். அப்படி இந்த நிகழ்வில் விருப்பத்தோட, வில்லங்கமாக நான் ஒருவரையும் கேட்கல, விருப்பத்தோட வாரதான் இந்த மலர் வெளியீட்டில் பங்கு பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடம் நான் வாணும் சொல்வது போகணும் சொல்வது. ஆனால் அவர்கள் வருபவர்கள் தங்களுக்குரிய கடமை, இது ஆச்சிரமம், எங்களுடைய ஆச்சிரமம், என்னுடைய ஆச்சிரமம் இல்லை, மற்ற அதை தங்களது ஆச்சிரமம் அந்த ஒரு நியதியை வச்சு தான் இங்கே வந்து இவ்வகையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களை வரவேற்பதோடு அவர்களை இன்றும் கூட நாங்கள் மறக்காமத்தான் இருக்கின்றோம். இன்னும் கூட ஆச்சிரமத்தில் உள்ள தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இவர்களெல்லாம் முன்பு செய்த ஆச்சிரமத்தை வளர்த்தவர்கள் என்று நான் சொல்லுவது. என்று அந்த நேரம் இப்படியாக்கிற நிலையில் ஆச்சிரமம் இல்லை. தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த ஆச்சிரமத்தை உருவாக்கினாங்க. சன்னதியானது பூரணமான அருள் இருந்தவுடையால் இங்கே இந்த கிளிநொச்சி மட்டும் போய் நெல் சேர்த்து அரிசி சேர்த்து எவ்வளவோ காரியங்கள் செய்துதான், சைக்கிள் வழியாக முதலையும் போய் தான் செய்துதான் நாங்கள் இந்த இடத்துல அதை செய்தாங்க. அப்படியாக்கிற நிலையில் தான் அந்த நேரம் ஆச்சிரமம் இருந்தது. அந்த நேரம் எங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் தான், எல்லாரிடம் இல்லை, ஒரு சில நண்பர்கள் தானாக வந்து உதவி செய்வார்கள். இப்போது அப்படி இல்லை. இப்போது பழம் பழுத்து விடுது, மரம் பெரிதாகி விட்டது, பழம் பழுத்து விடுது,
உள்ள அன்பர்கள் எல்லாரும் வந்து தங்களால் முடிஞ்சதை செய்கிறார்கள் தான் நாங்கள் இப்போது இந்த சமூக பணியில் இறங்கினாங்க. சமயப்பணி வேறு, சமூக பணி வேறு. அந்த சேவையின் அடிப்படையில் தான் இவர்களது நிதிகள் சகலதையும் நாங்கள் பார்த்துத்தான் இவ்வகையான செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அவர்களுக்கு நன்றி, சந்நிதியாருக்கு நன்றி. அதோடு இன்னொரு கருத்தையும் பெற்றிருந்தான். ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்தது, எங்கள் ஞானத்துறை இப்படி எல்லா பிரதேசங்களுக்கும் போகுது, அவர்களிடம் ஒவ்வொரு வாரத்துக்கு இல்லாட்டி ஒரு கிழமையில் எங்களை ஒரு வாகனத்தை விட்டு, இப்போ நீர்வேலி என்றால் நீர்வேலியில் உள்ள புத்தகர் அவ்வளோவரையும் கூப்பிட்டு இங்கே அழைத்து வந்து அவர்களது கருத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாங்கள் எழுதி போடுறோம்ன்ட்டு எல்லாரும் வாங்கிக்கொண்டு போகிறதில்ல, வேலை இல்லை. மற்றபடி இங்கே வெளியிட்டுற மதிப்பிட்டு செய்கிறவ அது ஆச்சிரமத்தோடு இணைஞ்சவே ஆச்சிரமத்தை தூக்கி பிடிச்சி காய்ச்சிட்டு போவினோம், இல்லாட்டி ஏதோ ஒன்று ஜெயிலி போட்டு போவினோம். இப்படி வெளியாக்களை நாங்கள் காய்ச்சா தான் அதில் என்ன குறை இருக்குது, இல்லாட்டி என்ன குற்றம் இருக்குது, இல்லை இந்த புத்தகம் வாரம் நல்லதா, இல்லாட்டி வேலை நிலக்கட்ட வேலையா தூக்கி போட்டுட்டு பேயாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் பெறும். அதை கேட்டு தான் நாங்கள் அப்படி ஒரு எண்ணம் பெற்ற நாங்கள் இப்படி போய் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களது கருத்தை நாங்கள் இங்கே வலியுறுத்த வேண்டும். ஆனால் அது கால நேரங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. பலவிதமான பிரச்சனை காரணமாக நாங்கள் அதனை நிறுத்திவிட்டோம். ஆனாலும் இந்த மலர் வெளியீடு சீராக 2100 மலர் போய்கொண்டிருக்கிறது என்றால் அது சன்னதியான உங்களை மாதிரியான அன்பர்களின் அர்ப்பணிப்பான செயல்பாடு தான். நாங்களும் இம்மலரை இங்கே ஆச்சிரமத்து தொண்டர்கள், ஆச்சிரமத்தில் உள்ளவர்கள் இம்மலர் வெளியீடு சிரமமாக போக வேண்டும் என்று நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையில் இந்த மலர் சிறப்பாக வெளியிடப்பட்டு வருகின்றது என்பதை கூறிக்கொண்டு, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், யாராவது இந்த மலர் சிறப்பு குறை வாங்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் தரலாம். யாராவது இந்த மலரை பற்றி கைக்கக்கூடியாக இருந்தால் ஒழுங்கி வந்து உங்களது கருத்தை சொல்லலாம். இன்று ஒரு சந்தர்ப்பம். சீனிவாசன் பாப்பா.